பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது மிகுந்த ஒரு பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தனியார் பள்ளி வேனுடைய ஓட்டுநர் மற்றும் 2 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்துல மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தொடர்ந்து கள பணிகளிலும் மீட்பு பணிகளையும் பார்வையிட்டு வருகிறார். அதே நேரம் மருத்துவமனையிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மாணவர்களுக்கு மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் கேட்டறிந்து வருகிறார். தற்போது திருச்சியிலிருந்து ரயில்வே பாதுகாப்பு குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மாறியான ஒரு தகவல்களை பதிவுபட்டு வருகிறது கூடிய சூழ்நிலையில் ரயில்வே துறை ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போது கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது மீட்பு பணி நிறைவடைய இன்னும் சில நேரங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வழிப்பாதையில் இருக்கக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எவ்வளவு நேரம் ஆகும் இந்த பயணிகள் அந்த வழியில பயணிகள் ரயில் மற்றும் மற்ற ரயில்கள் எல்லாம் இயக்க எவ்வளவு நேரம் ஆகலாம்? தற்போது ரயில்வே துறை தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன தாயுமானவன்? குறிப்பா இந்த வழித்தடத்தை முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த வழித்தடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் ஒரு பிரதானமான வழித்தடம். கடலூரில் இருந்து சிதம்பரம் வழியாக மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல தான் இயக்கப்படும். தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய தாயுமானவன் தொடர்ந்து பேசலாம். தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இன்று காலை சுமார் 7:40 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இந்த செம்மங்குப்பம், அதாவது இது மேண்டு கிராசிங் தான். இந்த கிராசிங் பண்ணும் பொழுது அந்த ஸ்கூல் வேனு, அதாவது அந்த ஸ்கூல் வேன்ல வந்து 4 குழந்தைகளும் ஒரு டிரைவர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ட்ரெயின் வந்து ஹிட் ஆயிடுச்சு. வண்டி வந்து டோட்டல் டேமேஜ். இடத்திலே வந்து ஒரு மாணவர் இறந்து விட்டார். தென் மற்ற 3 குழந்தைகளையும் அந்த டிரைவரும் வந்து நம்ம GH கடலூர்ல வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. அதுல இப்பொழுது வந்து ஒரு மாணவி இறந்து விட்டதாக தகவல் கிடைக்கிறது. ஸோ மொத்தம் 2 பேர் வந்து இறந்ததாக தகவல். மேற்கொண்டு இது என்னன்றதை வந்து ரயில்வே துறையை சார்ந்தவர்களும் அந்த போலீஸும் வந்திருக்காங்க. விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று காலை சுமார் 7:40 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இந்த செம்மங்குப்பம், அதாவது இது மேண்டு கிராசிங் தான். இந்த கிராசிங் பண்ணும் பொழுது அந்த ஸ்கூல் வேனு, அதாவது அந்த ஸ்கூல் வேன்ல வந்து 4 குழந்தைகளும் ஒரு டிரைவர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ட்ரெயின் வந்து ஹிட் ஆயிடுச்சு. வண்டி வந்து டோட்டல் டேமேஜ். இடத்திலே வந்து ஒரு மாணவர் இறந்து விட்டார். தென் மற்ற 3 குழந்தைகளையும் அந்த டிரைவரும் வந்து நம்ம GH கடலூர்ல வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. அதுல இப்பொழுது வந்து ஒரு மாணவி இறந்து விட்டதாக தகவல் கிடைக்கிறது. ஸோ மொத்தம் 2 பேர் வந்து இறந்ததாக தகவல். மேற்கொண்டு இது என்னன்றதை வந்து ரயில்வே துறையை சார்ந்தவர்களும் அந்த போலீஸும் வந்திருக்காங்க. விசாரணை நடைபெற்று வருகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.